அனைவருக்கும் வணக்கம். பட்டா இருந்தால் நீங்கள்தான் உரிமையாளரா? உங்கள் பெயரில் பட்டா இருக்கிறது அப்படின்னா, அந்த நிலத்துக்கு நீங்க தான முழுமையான உரிமையாளர் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா, பட்டா மட்டுமே ஒரு மனிதருக்கு முழு உரிமையை தந்து விடாது. பட்டா என்பது முக்கியமான வருவாய்த்துறை பதிவு. ஆனால், பட்டா பெயரில் இருப்பது மட்டும் சொத்து உரிமைக்கான இறுதி ஆதாரம் அல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ள சட்டநிலை என்னன்னா, வருவாய் பதிவில் உள்ள மியூட்டேஷன் அல்லது பட்டா போன்ற பதிவுகள் மட்டும் சொத்து உரிமையை உருவாக்கவோ அளிக்கவோ முடியாது. அப்படின்னா உண்மையான உரிமையை எப்படி பார்க்க வேண்டும்? விற்பனை பத்திரம், பாகப்பிரிவு பத்திரம், செட்டில்மெண்ட், உயில், வாரிசுரிமை ஆவணங்கள் போன்ற உரிமைக்கான அடிப்படை ஆவணங்களையும் முந்தைய உரிமை ஆவணங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதனால் என் பெயரில் பட்டா இருக்கிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்காதீர்கள். சொத்து வாங்குவதற்கு முன்பும் விற்பதற்கு முன்பும் டைட்டில் டாக்குமெண்ட்ஸை முழுமையாக சரிபார்க்க வேண்டும். பட்டா முக்கியம், ஆனால் பட்டா மட்டுமே உரிமை அல்ல. இது ஒரு பொதுவான சட்ட விழிப்புணர்வு தகவல். லா பைட்ஸ் தமிழ். சட்டம் தெரிந்தால் சொத்து பாதுகாப்பாகும். நன்றி, வணக்கம்.